ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் shinchan playset வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து மேலே அந்த க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய 4 அட்டையை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த பாக்ஸோட 2 சைடில் வந்து கட் பண்ணி விட்டு அதை உள்ளே கூடி மடக்கி விட்டு ஒட்டணும். ஸோ அப்போ தான் வீடு வந்து பின்பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் முன்னாடி சின்னதாகவும் இருக்கிற மாதிரி நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒட்டியிருக்காங்களே அதை வந்து எடுத்து விட்டால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த கீழே ஜாயின் ஆகிற இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே கூடி நம்ம மடக்கி விடணும். ஸோ இதை ஒரு சைடு கட் பண்ணியிருக்கோமா அதே மாதிரி இன்னொரு சைடும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 சைடு மட்டும் கட் பண்ணாலே போதும். ஸோ உள்ளே கூடி மடக்கி விட்டு முன்பக்கம் மட்டும் சின்னதாக இருக்கிற மாதிரி வீடு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா மடக்கி விட்டுட்டு அடியில் வந்து அப்படியே ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அடியில் பிரித்து விட்ட அட்டையையும் ஒட்டிட்டேன், நம்ம கட் பண்ணி மடக்கி விட்டதையும் சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்டால அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற அட்டையை அதை வந்து மேலே அந்த கூரை மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்று போல் மடக்கி அந்த வீட்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒட்டணும். இது பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒட்டிட்டேன். இந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக அது மேலே வச்சா அது செட் ஆகி நிற்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு கார்ட்போர்ட் தானே, அதனால் ஃபெவிகாலே அழகாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கூரை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு இதே ஷேப்புக்கு ஒரு அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கேக் வாங்கின அட்டையிலேருந்து தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும், மேலே வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கேக் வாங்கின அட்டையிலேருந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம மேலே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். அடுத்து வந்து இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க பாக்ஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் மேலேயும் நம்ம மேலே வந்து கூரை இருக்கிற மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரியே மேலே வந்து ஒட்டிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஒரு பீஸை வந்து மடக்கி விட்டு ஒட்டிட்டு சைடில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 பீஸ் கட் பண்ணி ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கேன், சரியாக தெரியல. நம்ம ஸ்கெட்ச் வச்சு பண்ணும்போது இது வந்து நல்லா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்க டோரு, ஜன்னல் இது எல்லாத்துக்குமே ஒயிட் பேப்பரில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணி அதை வந்து 2 சைடும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மடக்கி ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்ம பால்கனி மாதிரி ரெடி பண்ணுறோம். அந்த வீட்டில் வந்து மேலே வந்து முன்னாடியும் சைட்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பேப்பர்லேயே நம்ம ஈஸியாக அந்த மாதிரி மடக்கி ஒட்டிட்டு முன்பக்கமாக சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அதை ஈஸியாக நம்ம அந்த பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பால்கனிக்கு 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இந்த சைட்லலாம் கம்பி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் ஜன்னல் கதவெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஒயிட் பேப்பர் எல்லாத்தையுமே ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஃபுல்லுமே கலர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணலாம், அல்லது ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம். நான் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். இது எல்லாமே தனித்தனியாக எடுக்க முடியும்ல, ஸோ அதனால் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கனால வீடை வந்து அழகாக பிரித்து எடுத்து வைக்கவும் முடியும், உள்ளே வந்து நம்ம ஜாமான்லாம் அடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பால்கனி, ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே ஒட்டிடலாம். இது எல்லாத்தையுமே ஒட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன்.
இதில் வந்து இந்த பால்கனியை ஒட்டும்போது சைடில் இருக்க பேப்பரை கொஞ்சமாக மடக்கி விட்டுட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. அடியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு அடியில் கூடி நம்ம செட் பண்ணிடலாம். சைடில் இருக்கிறதுல ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பால்கனி அந்த இடத்துல ஒட்டிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த எல்லாத்தையுமே இப்போ ஒட்டியாச்சு. இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். அடுத்து வந்து 2 கூரை வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல, நடுவில் ஒன்று மேலே ஒன்று, அதுக்கு வந்து கலர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ரௌன் கலர், ரெட் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்க கூரையை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டு அதில் வந்து சின்னதாக கட் பண்ணி விடணும். இதையுமே 2 சைடும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த சின்ன பீஸை வந்து மடக்கி விட்டு அந்த பேப்பரோடு சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அதாவது தீப்பெட்டியில் வந்து கீழே அடிப்பட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து பாதியாக மடக்கி இது மேலே வச்சு ஒட்டணும். ஸோ நம்ம கீழே ரெடி பண்ணியிருக்க அந்த பாக்ஸை விட இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ இதை வந்து சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு அதை மடக்கி விட்டு ஒட்டிடுங்க. பின்பக்கம் வந்து ஃபுல்லுமே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி அதை மடக்கி ஒட்டிடுங்க. முன்பக்கம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் ஒட்டினதுக்கப்புறமா அந்த முன்னாடி மட்டும் கீழேயும் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து உள்ளே போயிட்டு வெளில வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து ப்ளூ கலரில் ஸ்கெட்ச் பென்னோ பெயிண்ட்டோ யூஸ் பண்ணி இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குட்டியாக அழகாக ஒரு டாக் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து சாரீ பாக்ஸோட மேலே இருக்க பாக்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த வீட்டை சுற்றிலும் இருக்க காம்பவுண்ட் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடை வந்து சென்டரில் வச்சிடலாம். நீங்கள் ரெடி பண்ணுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சாரீ பாக்ஸ் தான். இதில் அந்த சைடில் மடித்து விட்டுருக்காங்களா, அதெல்லாம் எடுத்து விடும்போது அந்த அட்டை வந்து இன்னுமே கொஞ்சம் உயரமாக வந்துடும். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரித்து விட்டு அதை வந்து உள்ளே கூடி அந்த அட்டையை மடக்கி விட்டு சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து இதில் கீழே ஃபுல்லுமே நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே க்ரீனாக இருக்கிற மாதிரி கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் முன் பக்கத்தில் வந்து கேட் இருக்கிற மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டில் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து கார்ட்போர்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கலர் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி பென்சிலோ பென்னோ யூஸ் பண்ணி ஒரு பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த கார்ட்போர்டோட ஒரு சைடு சேர்த்து வச்சு ஒட்டி அந்த பக்கம் வந்து கார் ஷெட் இருக்கும், அந்த மாதிரி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அங்கே வீட்டுக்குள்ளேயே 2-3 மரம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி அந்த வாலோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது மரம் இருக்கிற மாதிரி அழகாக தெரியும். ஸோ பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு மரம் வந்து பெருசாக வரைஞ்சி ஒட்டிடுங்க. அடுத்து நம்ம ஷீரோக்காக பண்ணதை அந்த ட்ரீக்கு முன்னாடி வந்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்க வால் ஃபுல்லுமே ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி
கவர் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிறது ஒட்டியிருக்கேன். கேட்டுக்கு ஒயிட் பேப்பர்லேயே ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது எல்லாமே அந்த வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒயிட் பேப்பரில் எல்லாமே நான் டிசைன் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து அந்த கார்ட்டூனில் வரக்கூடிய சின்சானோட அப்பா ஹாரி, அம்மா மிட்ஸி, தங்கச்சி ஹீமாவாரி, அப்புறம் ஷீரோ, சின்சான் எல்லாமே வரைஞ்சிருக்கேன் பென்சில்ட்டு. வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிவிட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா டூத் பிக் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கார்ட்டூன் கேரக்டர் பின்னாடியும் இந்த டூத் பிக்கை வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அவங்கள நடக்க வைக்கிறதுக்கு, கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்டில் ஒட்டிட்டு அப்புறமா டூத் பிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். டூத் பிக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் ரோல் கூட யூஸ் பண்ணி பின்னாடி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கார்ட்டூன் கேரக்டர் வந்து நடக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கோங்க. நீளமாக ஒரு பேப்பர் ரோல் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து 3 பீஸ் சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பேப்பர் ரோலில் இந்த 3 சின்ன பேப்பர் ரோலையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அதாவது வீட்டு மேலே வந்து ஆண்டனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேப்பர் ரோல்லையே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அந்த வீட்டு மேலே வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து ஒரே சைஸில் ஒயிட் பேப்பர் 2 கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி பேப்பர் ரோலாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பேப்பர்லேயே இந்த மாதிரி நீளமாக சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த 2 பேப்பர் ரோலுக்கும் நடுவில் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து அந்த வீட்டோட சைடில் வந்து நம்ம ஒட்டிடலாம். துணி காய போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பக்கத்தில் அதே சைஸுக்கு இன்னொரு நியூஸ் பேப்பர் கட் பண்ணி நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மேட்ச் பாக்ஸ்லேயும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 2 மேட்ச் பாக்ஸையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இன்னொரு மேட்ச் பாக்ஸோட மேலே மேப்பட்டி மட்டும் இருக்கும்ல, அதை மட்டும் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு இந்த 2 மேட்ச் பாக்ஸையும் மேலே ஜாயின் பண்ணுற மாதிரி நடுவில் வச்சு அதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அடுத்து ப்ரூம் ஸ்டிக்கு அல்லது டூத் பிக்கு, அப்புறம் இயரிங் பட்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம கீழே கேப் வச்சு ஒட்டணும்ல, அதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு கார்ட்போர்டில் சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. 4 பீஸு வீல் மாதிரி. அதை வந்து இந்த மாதிரி மாட்டிடலாம். கரெக்டாக செட் பண்ணும்போது அது வந்து கலராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கார் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலரில் கலர் பண்ணியிருக்கேன். சின்சானில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலரில் கலர் பண்ணி குட்டியாக கார் வந்து ரெடி பண்ணி அந்த கார் ஷெட்டில் வந்து இதை வந்து நம்ம நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே அந்த வீட்டில் வந்து செட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இது வந்து அப்படியே சின்சான் ஹவுஸ் மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த பால்கனியில் வந்து நிற்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் சின்சான் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நேற்று வந்து கமெண்ட்டில் சின்சான் செட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து சின்சான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த சின்சான் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.